நம்ம சேனலான வாவ் மினி ஃபுட் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கொடைக்கு இதமாக குழு குழு அப்படிங்கிறதெல்லாம் போயாச்சு. ஏதாவது நல்ல காரசாரமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாம்மா, ஜாக்கி சொல்கிறது கரெக்டு தான். மழைக்காலம் வந்துடுச்சுல்ல, ஏதாவது காரசாரமாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதெல்லாம் டுண்டுக்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவளுக்கு தான் எதை எப்பப்போ எப்படி சாப்பிடணுங்கிறதெல்லாம் கை வந்த கலை இல்லைல்ல, வாய் வந்த கலை. என்ன அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாராவது போய் லேஸ் 4 ஃப்ளேவரும் பிஸ்கட்டு டொமேட்டோ சாஸ் ஒரு பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. மற்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் டுண்டு. இந்த வெளியே போய் வாங்குறதெல்லாம் எனக்கு கால் வந்த கலை. இப்போ நீ என்ன சொன்னா 4 ஃப்ளவர் வாங்கிட்டு சொன்னேன். அதில் 2 ஃப்ளவரு ஜாஸ்மினும் ரோஸும் வாங்கிக்கலாம். மீதி 2 ஃப்ளவர் என்னன்னு சொன்னால் பரவாயில்ல. அடமாட்ட சாம்பிராணி, ஃப்ளேவர்டா, ஃப்ளவர் கிடையாது. ஓகே ஓகே, புரிஞ்சுது. அதாவது சாம்பிராணி மாதிரி வாசம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறீங்க. கார சாரமாக சாப்பிடலான்னு பார்த்தா கடுப்பேற்றிட்டு இருக்கானே டேய். ஓகே, நானே இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன், கரெக்டாக வாங்கிட்டு வரேன். இந்தாங்க நீங்கள் கேட்ட ஃப்ளவர்: ஸ்பானிஷ் டொமேட்டோ, கிளாசிக் சால்டட், அமெரிக்கன் ஸ்டைல் க்ரீம் அண்ட் ஆனியன், அப்புறம் லாஸ்ட் ஒன் இது என்னென்னா வெஸ்ட் இண்டீஸ் ஹாட் அண்ட் ஸ்வீட் சில்லி. இது இல்லாமல் இந்தாங்க பிஸ்கட்டு, டொமேட்டோ சாஸு எல்லாம் வந்தாச்சு. பிஸ்கட்டில் கிராக் ஜாக் வாங்கியிருக்கிறேன். உப்பு பாதி இனிப்பு பாதி, அப்புறம் 50-50 வாங்கியிருக்கிறேன். எல்லாம் வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுங்கப்பா, சீக்கிரம் கொடுங்கப்பா. முதல்ல ஒரு பேக்கெட் பிஸ்கட் எடுத்துக்கலாம், அது ஓப்பன் பண்ணிக்கலாம். அச்சோ கட் ஆயிடுச்சு. சரி, சென்டரில் இருக்கிற பிஸ்கட் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். அது மேலே கொஞ்சம் தக்காளி சாஸை போட்டுக்கலாம். அதை பிஸ்கட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை ஆயிடுச்சா? அது மேலே ஒரு லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், சாஸே மேலே ஊற்றிக்கலாம், வேற எதுவும் இல்லையே. அப்புறமா ஒரு பீஸ் லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யார் சாப்பிட்டு பார்க்குறீங்க? இந்தா சிண்டு, நீ டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ஜாக்கி, நீ டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? வேண்டாம், சிண்டுவே டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். ஆஹா, பிரமாதம், சூப்பர், சான்ஸே இல்லை, வேற லெவல். மறுபடியும் வேறு ஃப்ளேவர் பிஸ்கட் எடுத்துக்கலாம், உடையாமல் எடுத்துக்கலாம். அது மேலே சாஸ் தடவிக்கலாம். அது மேலே ஒரு பீஸ் லேஸ் வச்சு, அதுக்கு மேலே பொடியாக இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு திரும்பவும் சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறமா ஒரு லேஸ் எடுத்து அதை கவர் பண்ணிக்கலாம். அடுத்த ஃப்ளேவர் ரெடி ஆயிடுச்சு. இது யார் டேஸ்ட் பண்ணி பார்க்குறா? வேறு யாரு? கமெண்ட்ரி பண்ணி தொண்டையெல்லாம் கட்டி கேட்குற இந்த அம்மாவாகிய எனக்கு தான். வாவ், எக்ஸ்ட்ராடினரி. இவ்வளவு இவ்வளவு சூப்பரான ஒரு டிஷ் நான் சாப்பிட்டதே இல்லை. இது வரைக்கும் சாப்பிட்டவங்கெல்லாம் ரொம்ப காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுனால அதை பீட் பண்ணுற மாதிரி இனிப்பு பாதி காரம் பாதி கலந்து செய்த டிஷ் இது அப்படின்னு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஆன் த ஸ்பாட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஒரு பிஸ்கட் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அது மேலே ஒரு நறுக்கின வாழைப்பழத்தை வச்சுக்கலாம். அதுக்கும் மேலே ஒரு லேஸ் பீஸ் வச்சுக்கலாம். அதுக்கும் மேலே கொஞ்சம் ஜிலேபி, உங்கள் வீட்டில் ஜிலேபினா லட்டுவோ ஏதாவது ஒன்று வைங்க. அதுக்கு மேலே ஜீரக மிட்டாய் அப்படியே மலைச்சோரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் விரும்பி கேட்ட அந்த டிஷ் ரெடி. ரெடின்னு சொல்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. இப்படி டுண்டு பண்ணுற எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பார்க்கறங்கிற பேரில் காலி ஆகிறதுனால நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, லேஸ் பேக்கெட்லேயே எல்லாத்தையும் கொட்டி அதை நொறுக்கி கலக்கி குலுக்கி ஆளுக்கு ஒவ்வொரு பேக்கெட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியாக ஒரு விஷயம்,
இந்த மாதிரிலாம் டிஷ்ஷு செஞ்சு பார்த்து அதுக்கு ஏதாவது பின்விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. ஐயோ, எனக்கே பின்விளைவு ஏற்பட்டுருச்சு போல இருக்கே. சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம். மற்றபடி இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். We will meet in another one video. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாய்லெட்டுக்குள்ளே இருந்து அம்மு.